தென்னகத்தின் குடிநீர் தொட்டில் என்று அழைக்கப்படுவது நீலகிரி மாவட்டம். ஆனால் இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துள்ள நிலையில் முக்கிய குடிநீர் ஆதாரங்கள் வறண்டு போய் காணப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பார்சன்ஸ் வேலி, டைகர் ஹில், மார்லிமந்து போன்ற அணைகளில் டைகர் ஹில் அளவில் பெரிய அணை. இங்கு தேக்கி வைக்கப்படும் தண்ணீரை கொண்டு மின் உற்பத்தியும் செய்யப்படுகிறது. ஆனால் தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாத நிலையில் பெரும்பாலான அணைகளின் நீர்மட்டம் பெரிதும் சரிந்துள்ளது. குறிப்பாக 23 அடி கொள்ளளவு கொண்ட மார்லிமந்து அணையில் தற்பொழுது வெறும் 2 அடி தண்ணீர் மட்டுமே உள்ளது. டைகர் ஹில் அணையின் மொத்த கொள்ளளவான 39 அடியில் 8 அடி மட்டுமே இருப்பு உள்ளது. இதேதான் பிற அணைகளிலும் நிலவுகிறது. தென்மேற்கு பருவமழையிலேயே 44% மழையளவு குறைந்துள்ளது. வழக்கமாக 54 நாட்கள் மழை பெய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலங்களில் வெறும் 33 நாட்கள் மட்டுமே மழை பெய்துள்ளது. இந்த 33 நாட்களில் பெரும்பாலான நாட்கள் மிக குறைவான மழையை பெய்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு மழையளவு மிகவும் குறைவான காரணத்தால் வறட்சி காணப்படுகிறது. முக்கிய குடிநீர் ஆதாரமான நீர்நிலைகளில் கொள்ளளவு பெரிதும் சரிந்த நிலையில் இவற்றை நம்பியுள்ள மக்கள் குடிநீருக்காக தவிக்கிறார்கள். குன்னூர், ரேலியா பகுதிகளில் மக்கள் விலை கொடுத்து குடிநீரை வாங்கும் நிலை இருக்கிறது. தனியார் கிணறுகளில் உள்ள தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பக்கத்து வீட்டு கிணறுல போய் கேட்டு 2 குடம் 1 குடம் பிடிக்கிறோம். காசு கொடுத்து தான் தண்ணி வாங்க வேண்டிய நிலைமை வரும். மக்களுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே தான், நாங்கள் மட்டும் இல்லை. தனியார் கிணறுகளிலும் தண்ணீர் மட்டம் குறைந்து வருவதால் 500 லிட்டர் தண்ணீர் விலை 75 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு தற்பொழுது விற்கப்படுகிறது. பேரூராட்சி நிர்வாகம் லாரிகளில் தண்ணீரை விநியோகித்தாலும் பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சையத் அப்பாஸ் மற்றும் ஜான்சன்.